வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் 1.1 பயிற்சியில் 6வதுல 2வது கணக்கு பார்க்க போகிறோம். அந்த 6வதுல கொடுத்துருக்க விதிகளை வச்சு நம்ம ஏபிசி எழுதணும். மறுபடியும் எழுதிக்குவோம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு டபிள்யூவாக இருக்கணும், ஆனால் 2க்கு கம்மியாக இருக்கணும். அதனால் 1 0 1 எழுதிக்கிறோம். பி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆனது 1க்கு அதிகமாக இருக்கணும், 4 வரைக்கும் இருக்கலாம். அப்படின்னா 2 3 4ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சி ஆனது அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க 3 5. இப்போ இந்த கணக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்கிறோம். பி வெட்டு சி. பி என்னது 2 3 4 வெட்டு சி ஆனது 3 5. இந்த ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போனா 3 மட்டும் எழுதிக்கிறோம். அடுத்து ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஏல என்ன இருக்குது, 0 1 இருக்குது. அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம், நம்ம டைரெக்டாகவே செய்கிறோம். 0 3 0 0 வச்சு எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, 1 1 3. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போக போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி ஆல்ரெடி நம்ம செஞ்சது தான், பரவாயில்லை, இன்னொருக்கா செஞ்சுக்கோங்க. ஏ கிராஸ் பி என்னது 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. அடுத்து ஏ கிராஸ் சி 0 3 0 5 1 3 1 5. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவானது எழுதுக்கிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா நம்ம பொதுவானது எழுதுகிறோம். பொதுவானதுக்கு டிக் போட்டுக்கோங்க. 0, 3. அடுத்து வேறு என்ன இருக்குது, 1, 3 1, 3. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 0 3 1 3 இருக்கா. ரைட் ஹேண்ட் சைடில் அதே தான் இருக்குது. தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கணக்கு அப்படி எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஏன்னா உங்களுக்கு சரிபார்க்க தான் கேட்டிருக்காங்க.